உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 25ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 47ஆம் அதிகாரமும் 48ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நேற்று நம்ம கடைசியாக யாக்கோபு அவருடைய புதல்வர்களோட அவருடைய மொத்த குடும்பம் 70 பேரோட எகிப்துக்கு வரதை நம்ம பார்த்தோம். யோசேப்பு கிட்ட வரதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி யோசேப்பு போய் பார்வோன்ட்டு கேட்டு அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கோசான் அப்படின்ற அந்த இடத்த அவருக்கு அங்கே கொடுக்குறாரு. நல்ல செழுமை வாய்ந்த அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்க போகிறார். தொடர்ந்து எகிப்தில் பஞ்சம் வருது. அங்கே எப்படி யோசேப்பு அந்த மக்கள்கிட்ட அவருடைய வரியெல்லாம் வாங்கி அவங்களுடைய பஞ்சத்தெல்லாம் அவர் போக்குறார் அப்படின்றதையும் நம்ம வாசிப்போம். 48ஆவது அதிகாரத்தில் யாக்கோபு யோசேப்பினுடைய பசங்க 2 பேர் அவங்கள ஆசீர்வதிக்கிறத நம்ம வாசிப்போம். இது தொடக்க நூல். அடுத்தது யோபு நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறதுல 39ஆம் அதிகாரமும் 40ஆம் அதிகாரமும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் யோபுக்கு எடுத்துரைப்பதை நம்ம பார்ப்போம். 40ஆவது அதிகாரத்தில் துவக்கத்திலே யோபு சின்னதாக ஒரு மறுமொழி கடவுள் கூடுவார். ஆண்டவரே, என்னுடைய கைகளை வச்சு என் வாயை நான் மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒரு மறுமொழி சொல்லுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 40ஆவது அதிகாரத்தில் கடவுள் யோபு கூட பேசுகிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தோடு நம்ம நேற்று முடிச்சிட்டோம் இல்லையா? இன்றைக்கி நீதிமொழிகள் தொடர மாட்டோம். திருப்பாடல் 16 தொடரும். ஏன் திருப்பாடல் 16 தொடரும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வாசிக்கக்கூடிய இந்த திருப்பாடல் கடவுள் மேலே நம்பிக்கையை வைப்பதை குறித்த ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலை தாவீது அரசர் எழுதினார். இது யோசேப்பு திரும்ப ஒன்று சேர்றாரு இல்லையா அவருடைய குடும்பத்தினர்களோட. அதை ஒரு கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இதை நம்ம பார்க்கலாம். அதனால் அதோடு நம்ம தொடர்பு படுத்தி கொண்டே அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே திருப்பாடல் வாசிக்கும்போது நம்ம கவனம் செலுத்த முயற்சிப்போம். இன்றைய தினத்துக்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம செல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் நம்ம எப்பயும் கேட்போம் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கான கேள்வி என்னன்னா, யாக்கோபை யோசேப்பு கூட்டிகிட்டு போய் பார்வோன் மன்னன்கிட்ட அறிமுகப்படுத்துவார். பண்ணோன்னே யாக்கோபு என்ன செய்வார் முதல்ல அப்படின்றத கவனித்து பாருங்கள். இரண்டாவது, யாக்கோபு மக்களுக்கு அந்த உணவை கொடுக்கும்போது, தானியத்தை வழங்கும்போது எப்படி வழங்குவார் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்றத கவனிச்சுட்டு பாருங்கள். அவர் ஒரு டாக்டிக் அவர் பயன்படுத்துவார், ஒரு முறைமையை. அதான் ரெண்டாவது. மூன்றாவது, யாக்கோபு எத்தனை வருடங்கள் எகிப்தில் வாழ்ந்தார், எகிப்துக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், அவருடைய மொத்த வயது என்ன, அவர் கிட்டத்தட்ட சாகும்போது அவருடைய வயது என்னவாக இருந்தது, அதையும் கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். நான்காவது, நமக்கு நன்றாக தெரியும் யோசேப்புன்னு 2 பசங்களோட பேர் மானசே, எப்ராயிம். இந்த 2 பேருமே, மானசே தான் முதல் பையன், எப்ராயிம் தான் 2வது பையன். இப்போது இந்த 2 பேர்த்தில் யாக்கோபு ஆசீர்வதிப்பார். யோசேப்பு அவர் 2 பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்க அப்பாவை ஆசீர்வதிக்க சொல்லுவார். அப்போது முதல் பசங்களை ஆசீர்வதிப்பாரா, 2வது பசங்களை ஆசீர்வதிப்பாரா? இவர் 2வது பையன். அதனால் அதை எதிர்பார்த்து கொண்டே இன்றைய விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம செல்லலாம். ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவருடைய துணையை நாடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 47. பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும்
தம் சகோதரரில் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனிடம், உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் ஆடு மேய்ப்பவர்கள். கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருப்பதாலும் உம் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். உம் பணியாளர்களாகிய நாங்கள் கோசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உம் தந்தையும் உம் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உம் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினான். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறிய பின் அவனிடம் விடை பெற்று சென்றார். பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் வளமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசேப்பு தம் தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதால் உம்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லையெனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகளை எல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார். அந்த ஆண்டு முடிந்த பின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி, எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பணம் தீர்ந்து போயிற்று, கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன. எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை. உம் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர். அவ்வாறே யோசேப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார். அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை. ஏனென்றால்
பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலப்புலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடமையாக வாங்கிவிட்டேன். இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன். அதை நிலத்தில் விதையுங்கள். விளைச்சலில் 1/5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டீர். தலைவராகிய உம் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகர்களின் நிலப்புலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை. இஸ்ரவேலர் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கிக் கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதை கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்து நின்று எடுத்துக்கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார். அதிகாரம் 48. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் தம் 2 மைந்தர்களாகிய மனாசேயையும் எப்ராயிமையும் அழைத்துக் கொண்டு சென்றார். இதோ உம் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் வல்ல இறைவன் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பல்கி பெருகச் செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு என் நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களாயிருப்பார்கள். ரூபன் சிமியோன் போன்று எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவர். ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராக்கேல் கானான் நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள். அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன். எப்ராத்துக்கு, அதாவது பெத்லெகேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார். பின் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு, இவர்கள் யார் என்று கேட்டார். யோசேப்பு தம் தந்தையிடம், இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல, அவர், அவர்களை என் அருகில் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார். ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரவேலின் பார்வை மங்கி போக அவர் எதையும் காண முடியாதவராயிருந்தார். யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்துக் கொண்டார். பின்னர் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி,
உன் முகத்தை நான் காணமாட்டேன் என்றே நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பின்னர் யோசேப்பு அவர் மடியில் இருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு யோசேப்பு எப்ராயிமை தம் வலக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறமும் மனாசேயை தம் இடக்கையால் இஸ்ரேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார். ஆனால் இஸ்ரேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராயிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலைமீதும் மாற்றி வைத்தார். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, என் தந்தையரான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பல்குவார்களாக. தம் தந்தை வலக்கையை எப்ராயிம் தலைமேல் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் எப்ராயிம் தலைமேலிருந்த தம் தந்தையின் கையை மனாசேயின் தலைமேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரியன்று. இவன்தான் தலைமகன். இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு மக்களினமாக பல்கி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான். அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்ராயிம் மனாசேயைப் போல் உன்னையும் கடவுள் வளரச் செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்ராயிமை மனாசேக்கு முன் வைத்தார். பின்பு இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேன். கடவுள் உங்களோடு இருப்பார். உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்திச் செல்வார். நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 39. வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ? மான்குட்டியை ஈனுதலை பார்த்தது உண்டா? எண்ண முடியா அவை சினையாயிருக்கும் மாதத்தை? கணிக்க முடியுமா அவை ஈனுகின்ற காலத்தை? குனிந்த குட்டிகளை அவை தள்ளும், வேதனையில் அவற்றை வெளியேற்றும். வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும். விட்டு பிரியும், அவைகளிடம் மீண்டும் வராது. காட்டு கழுதையை கட்டற்று திரியச் செய்தவர் யார்? கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன், உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன். நகர அமளியை அது நகைக்கும், ஓட்டுவோன் அதட்டலுக்கும் செவிகொடாது. குன்றுகள் எங்கும் தேடும் மேய்ச்சலை, பசுமை அனைத்தையும் நாடி அலையும். காட்டெருமை உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா? காட்டெருமையை கலப்பையில் பூட்டி உழுதிடுவாயோ? பள்ளத்தாக்கில் பரம்படிக்க அது உன் பின்னே வருமோ? அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பியிருப்பாயோ? எனவே உன் வேலையை அதனிடம் விடுவாயோ? அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ? உன் களத்திலிருந்து தானியத்தை கொணருமோ? தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும், ஆனால் அதன் இறக்கையிலும் சிறகுகளிலும் இரக்கமுண்டோ? ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டையை இடும், புழுதி மேல் பொறிக்க விட்டுவிடும். காலடிப்பட்டு அவை நொறுங்கும் என்றோ, காட்டு விலங்கு அவைகளை மிதிக்கும் என்றோ அது நினைக்கவில்லை. தன்னுடையவை அல்லாதன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும். தன் வேதனை வீணாயிற்று என்று கூட பதறாமல் போம். கடவுள் அதை மதிமறக்கச் செய்தார், அறிவினில் பங்கு அளித்தார் இல்லை. விரித்து சிறகடித்து எழும்பொழுது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே. குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ?
அதன் கழுத்தை பிடரியால் ஒடுத்தியது நீயோ? அதனை தத்துக்கிளி போல் தாவச் செய்வது நீயோ? அதன் செருக்குமிகு கனைப்பு நடுங்க வைத்திடுமே. அது மண்ணை பறிக்கும், தன் வலிமையில் மகிழும், போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டுச் செல்லும். அது அச்சத்தை எள்ளி நகையாடும், அசையாது. வாழ்முனை கண்டு பின்வாங்காது. அதன் மேல் அம்பரா தூணி கலகலக்கும், ஈட்டியும் வேலும் பளபளக்கும். அது துள்ளும், பொங்கி எழும், மண்ணை விழுங்கும். ஊது கொம்பு ஓசையில் ஓய்ந்து நிற்காது. எக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐயீ என்னும். தளபதிகளின் இடிமுழக்கத்தையும் இரைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும். உன் அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது? தெற்கு நோக்கி இறக்கையை விரிக்கின்றது. உனது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது. உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது. பாறை உச்சியில் கூடு கட்டி தங்குகின்றது. செங்குத்து பாறையை அரணாக கொண்டுள்ளது. அங்கிருந்தே அது கூர்ந்து இரையை பார்க்கும். தொலையிலிருந்தே அதன் கண்கள் அதை காணும். குருதியை உறிஞ்சும் அதன் குஞ்சுகள் எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும். அதிகாரம் 40. பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். யோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி: இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில்: வீரனைப் போல் இடையை இறுக்கி கட்டிக்கொள். வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா? உன்னை சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிக்குரலில் முழங்குவாயோ? சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள். மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். கொட்டு உன் கோபப்பெருக்கை. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு, தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்களிடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. காரிருளில் அவர் முகங்களை மூடிடு. அப்பொழுது உனது வலக்கை உன்னை காக்கும் என்று நானே ஒத்துக்கொள்வேன். இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெகிமோத்து காளை போல் புல்லை தின்கின்றது. இதோ காண், அதன் ஆற்றல் அதன் இடுப்பில், அதன் வலிமை வயிற்று தசைநாரில். அது தன் வாலை கேதுரு மரம் போல் விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகியிருக்கும். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள். அதன் உறுப்புகள் உருக்கு கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். மலைகள் அதற்கு பொற்பூண்டுகளை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உளைச்சேற்றிலும் படுத்து கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அசைவுறாது. அதன் கண் காண அதனை கட்ட முடியுமோ? கொக்கியால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ? திருப்பாடல் 16. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர். அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது.
ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலிய வாசிப்பு பகுதியை உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. உண்மையை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுகிறோமாப்பா. இந்த நாள் நீங்கள் தான் எங்களுடைய உரிமை சொத்து. உங்களை அன்றி எங்களுக்கு வேறு எந்த ஒரு சொத்துமே இல்லை. ஆண்டவரே, உங்களை எப்பொழுதுமே இந்த நாள் முழுதும் எங்கள் கண் முன்னாக வைத்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது உங்களை எங்கள் கண் முன்னாடி வச்சு செய்கிறதுக்கு, எங்களுடைய நினைவில் வச்சு செய்கிறதுக்கு, உங்களுடைய பிரசன்னத்திலேருந்து எப்பயுமே விலகி போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, எங்களை உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே வைத்து கொண்டு ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளே கொண்டு போய் எங்களை மறைத்தரலும் அம்மா. உங்கள் மாசற்ற இருதயத்துக்குள்ளே எங்களை காத்தரலும் அம்மா. இந்த நாளில் கேட்ட இந்த இறைவார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில், எங்களுடைய சிந்தையில் விழுந்து பன்மடங்கு பலன் தர சாத்தானிடமிருந்து எங்களை பாதுகாத்தரல வேண்டி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல்ல, யாக்கோபு பார்வோனை பார்த்தோன்னே என்ன செய்தார்? தொடக்க நூல் 47வது அதிகாரம் 7வது வசனத்தில் யோசேப்பு யாக்கோபை கூட்டிகிட்டு போய் பார்வோன் முன்னாடி நிறுத்துறாரு. பார்வோன் தான் அரசர், ஆனால் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிச்சாருன்னு நம்ம வாசிக்கிறோம். இது ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கையின் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறதுங்க ஒரு சிறிய வழியில், சின்ன ஒரு முறையில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம், ஒரு சீட் ஃபார்மேட்டில். அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறார், யார்கிட்ட? ஆதாம்கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தார், அவர் இறந்தார். நோவா கிட்ட பரிமாற்றினார். அதுக்கப்புறம் அதை ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் வழியாயும் உன்னுடைய வழிமரபின் வழியாகவும் உன் வித்தின் வழியாகவும் மக்கள் இனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு மக்கள் இனங்கள் எல்லாத்தையும் உண்மையிலேயே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் பாருங்கள். அதை யாக்கோபும் யோசிப்பும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு பிற இனத்தவராகிய பார்வோனை ஆசீர்வதிப்பதன் வழியாக நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்ன? இந்த ஆசீர்வதிக்கிறதை யார் பண்ணுவா? ஒரு குருவானவர் தான் பண்ண முடியும் இல்லையா? பலி செலுத்துவதும் குருவானவர் தான், ஆசீர்வதிப்பதும் குருவானவர் தான். அப்போது ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பலி செலுத்தினார்கள். யாக்கோபும் பலி செலுத்தினார். அது அவங்களுடைய குருத்துவத்தை குறிக்கிறது. ஆசீர்வதிப்பதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபு இப்போ பார்வோனை ஆசீர்வதிப்பார். பின்னாடி நம்ம பார்த்தோம், யாக்கோபு வந்து யோசேப்பினுடைய பசங்களையும் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆசீர்வாதம், பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள் திரும்பவும் ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது யாக்கோபு இங்கே அவரோட குருத்துவத்தை நிறைவேற்றுகிறார். அதே போல் நம்ம பார்ப்போம், அவர் வந்து பல இனங்களுக்கு இப்போ தந்தையாக போகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து அவருடைய அந்த அரசத்தன்மை, அவர் ஒரு அரசர் அப்படின்றதையும் காட்டுகிறது. ஸோ குருவாக இருக்கிறார், தொடர்ந்து அரசராகவும் இருக்கிறார், இறைவாக்கி நகராகவும் இருப்பார். அவர் பாருங்கள், ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் இறைவாக்கு உரைப்பார். அது அப்படியே பின்னாடி புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறதை நம்ம பார்ப்போம். அப்போது குரு, அரசர், இறைவாக்கினர், இந்த மூணும் அப்படியே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு நபர்கள்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு வர்றாரு. எதற்காக? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இதே தீம் தான் திரும்ப போயிட்டுருக்கு. இந்த உடஞ்ச உலகத்தில் ஒரு சில பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறார். நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி அழகாக கூறுகிறது. இந்த குருவானவர், இந்த அரசர், இந்த இறைவாக்கினர், இந்த 3 விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வழியாக கடவுள் வரலாற்றை, அந்த மீட்டின் வரலாற்றை செதுக்கி கொண்டே வருகிறார். எதுக்கு? கடைசியாக அதை மாதாவுக்கும் ஆண்டரேசுக்கும் கொடுத்து அவர்கள் வழியாக அதை திருச்சபைக்கு கொடுக்க போகிறார். இந்த உலகத்தில் திருச்சபை இந்த மூதாதையர்கள் நம்ம வாசிச்சுட்ருக்கோம் பார்த்திங்களா, இவர்களுடைய முழுமையை திருச்சபையை வந்து காட்டப்போகுது. இங்கே வந்து தேர்ந்தெடுத்த நபர்கள் இல்லை,
ஆண்டவரை விசுவசித்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய எல்லாரையுமே குருவாகவும் அரசராகவும் இறைவாக்கினர்களாகவும் கடவுள் மாற்றப் போகிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வழியாக, இப்போ எப்படி யாக்கோபு வழியாக பிறனத்தவர்களை ஆசீர்வதிக்கிறாரோ, அது நம்ம வழியாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல, நம்ம நண்பர்கள் மத்தியில், நம்ம வீட்டில், நம்ம தெருவில் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்ம இல்லை முடியல, நம்ம அப்படி இல்லை. ஏன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆக்சுவலாக நம்ம இந்த மூதாதையர்களை போல் ஆசீர்வாதம், இப்போது ஒரு கலெக்டராக கூட இருந்துட்டு போட்டுமே, ஒரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவன், அவன் ஒரு அரசன், அவன் ஒரு குரு, அவன் ஒரு இறைவாக்கினன். பட் நம்ம அந்த வல்லமையில் நம்ம செயல்படுறதே இல்லை. ஏன்னா நம்மளும் பிரினத்தவர்களைப் போல் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்தவர்களாக நம்ம வாழ்கிறதில்ல. பட் ஆனால் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், பைபிள் படிச்சுட்ருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த குருத்துவத்தை, இந்த அரசனுடைய அந்த அதிகாரத்தையும், அந்த இறைவாக்கினருடைய அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானம் பெற்ற எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். அதுக்காக குருத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பின்னாடி வாசிப்போம், இஸ்ரேல் மக்கள், யாக்கோபினுடைய இந்த 12 பேரும் குருக்களாகவும், மொத்த இஸ்ரேல் மக்களும் குருக்களாகவும் அரசர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு லெவல். இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது. இது வந்து ஜென்ரல் ப்ரீஸ்ட்ஹுட், குருத்துவம், பொதுவான குருத்துவம். இதுக்கு அடுத்தபடியான 2வது முறையில் ஒரு குருத்துவம் இருக்கிறத இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். என்னது? மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த குருத்துவம் வந்து பணி செய்வதான குருத்துவம். இதுதான் நம்ம பார்க்குற ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அருள் புரிவு செய்யப்பட்ட அந்த குருத்துவம். ஸோ ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருமே குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள். இது வந்து பொதுவாக நம்மளுடைய அந்த ஞானஸ்தானத்தின் அபிஷேகத்தில் வர்றது. அதுக்கு மேலே பணி செய்யக்கூடிய ஊழியத்தின் ஒரு குருத்துவம் இருக்கிறது. அதுதான் ஃபாதர், சிஸ்டர்ஸ். அது வந்து தனிப்பட்ட ஒரு அழைப்பு. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் தலைமை குருத்துவம். அது ஒருத்தர் தான், அது ஆண்டவர் இயேசு தான். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம இப்போ அடுத்து நம்ம நாளானையிலேருந்து விடுதலை பயணம் வாசிப்போம். அதில் இஸ்ரேல் மக்களிலிருந்து ஆண்டவர் லேவி பிறந்தார் இல்லையா, 12 பேர்த்தில் ஒருத்தர். அவருடைய வழிமரம் மட்டும் எடுத்து குருக்களாக அமைப்பார். இவங்களாம் அந்த பணிபுரியக்கூடிய குருத்துவம், மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட். தலைமை குரு இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பார். ஸோ 3 கட்டத்தில் குருத்துவம் இருக்குது. இதை வந்து பிரிந்து போன சகோதரர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு வசனம் இருக்கும் புதிய ஏற்பாடில், நம்ம எல்லாருமே குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள். அப்போ வந்து குருக்களே தேவையில்லை, ஃபாதர்ஸே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 3 கட்டத்தில் பைபிளில் குருத்துவம் இருக்குது. இது எல்லா பிரிந்து போன இறையியல் வல்லுநர்கள் கூட ஒத்துக்கொள்கிறாங்க. அரைகுறையாக பைபிள் படித்தவங்க மட்டும் தான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் 3 கட்டங்களில், 3 படிகளில் குருத்துவம், அரசர்கள், இறைவாக்கினர்கள்ன்ற அந்த ஒரு அபிஷேகம் இருக்குது. நம்ம எல்லாருமே அந்த பொது குருத்துவம், அதுக்குள்ளே நம்ம வருவோம். குருக்கள், கன்னியர்கள் அந்த பணி புரியக்கூடிய மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட்டில் வருவாங்க. ஆண்டவர் இயேசு இவர்களுக்கு எல்லாத்துக்கும், நம்ம எல்லாருக்கும் தலைமை குருவாக இருக்கிறார். ஸோ இது ஒரு புரிதல் வேணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. 2வது கேள்வி, யோசேப்பு எப்படி எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்தார்? 47வது அதிகாரம் 13லேருந்து 26 வசனங்கள் வாசனை தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் முதல்ல அவங்களுடைய பணங்களை வாங்குறாரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலங்களை வாங்குறாரு, ஆடு மாடுகளை. அப்புறம் அவங்களையே வந்து அடிமைகளாக வாங்கி மொத்தத்தையும் பார்வோனுக்கு வென்று கொடுக்குறார். 3வது கேள்வி, யாக்கோபு எத்தனை ஆண்டுகள் எகிப்தில் இருந்தார்னு சொல்லி நான் பார்த்தோம். எகிப்தில் அவர் வந்து 17 வருடங்கள் இருந்தார். அவர் உள்ளே வரும்போது 130 வயது. அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் இருக்கிறாரு. அப்போ மொத்தம் அவர் இறக்கும்போது கிட்டத்தட்ட அவரோட வயது 147 வயது யாக்கோபுக்கு. 4வது கேள்வி, யோசேப்பினோட இந்த 2 மகன்கள் மானசே, எப்ராயிம். இந்த மானசே, எப்ராயிமில் முதல் பையனை ஆசீர்வதிச்சாரா, 2வது பையனை ஆசீர்வதிச்சாரான்ற கேள்வியை நம்ம கேட்டோம். யாக்கோபு 2வது பையனை தான் அவருடைய வலது கரத்தை வச்சு ஆசீர்வதிப்பார். அவர் யாக்கோபுக்கு அவங்க அம்மா வயிற்றில் அவர் இருந்தபோது ரெபேக்காவுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இளையவன் வந்து மூத்தவனுக்கு சேவை செய்வான் அப்படின்னு சொல்லி, பணிந்து நடப்பான் அப்படின்னு சொல்லி. அதே ஆசீர்வாதத்தை அப்படியே இங்கே யோசேப்பினுடைய பிள்ளைங்களுக்கு தரதை நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கான விலக்குறைக்குள்ளே நம்ம போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பாருங்கள், தொடக்க நூல் 48வது அதிகாரம் 16வது வசனத்தில்
ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே யாக்கோபு வந்து தரதை நம்ம இங்கே பார்க்குறோம். 16வது வசனத்தில் அவர் யோசேப்பை வந்து ப்ளஸ் பண்ணுறாரு. யாக்கோபு யோசேப்புக்கு அப்படியே ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம். என்னது? நீங்கள் உலகமெல்லாம் போய் பழுகி பெறுங்கள் அப்படின்னு சொல்லி, பெரிய இனமாங்க அப்படின்னு சொல்லி, அங்கே ஆதாமுக்கும் நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாமுக்கும் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, என்னுடைய மூதாதையரின் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கட்டும், உலகத்திலெல்லாம் நீ ஒரு பெரிய இனமாக மாறு அப்படின்னு சொல்லி யோசேப்பை ஆசீர்வதிக்க பார்க்குறோம். யோசேப் மட்டும் இல்லை, யோசேப்புடைய பிள்ளைகளையும் அவர் அந்த 2 பசங்களையும் ஆசீர்வதிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து ஆண்டவர் இயேசு எப்படி யோசேப்பில் முன்குறிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே வரோம். இன்றைக்கி நம்ம வாசிச்சோன்னா தெரியும், 47வது அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும் வாசித்தோம்னு தெரியும். அதுக்கு முன்னாடி 46வது அதிகாரத்தில் கூட 28லேருந்து நம்ம வாசிச்சோன்னாலும் தெரியும். யோசேப் வந்து பார்வோனு கூட பேசி அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடத்த அவருடைய குடும்பத்தினர்களுக்காக யோசேப்பு தயார் பண்ணி அவருடைய குடும்பத்தை மொத்தத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள இருக்க வைக்கிறாரு. இங்கே நம்ம பார்க்குறோம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்வேன், அதுக்கப்புறம் திரும்பி வந்து உங்களை நான் என்னிடம் அழைத்து செல்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இதை தான் சொன்னார் தெரியுமா யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் யாக்கோபை பார்த்து, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கலாம், என் கூடவே நீங்கள் இருக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே ஆண்டவர் இயேசு அவருடைய தந்தை விண்ணகத்துக்கு அங்கே போய் ஒரு இடத்த ஏற்பாடு செஞ்சுட்டு நம்மளை கூப்பிடுவாராம், வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாராம். யோசேப்பு இங்கே கோசான்ன்ற அந்த ஒரு செழிப்பான இடத்த, எகிப்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்த பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு அவருடைய குடும்பத்தினர்களுக்கு தயார்படுத்துகிறார். இங்கே புதிய ஏற்பாடின் புதிய யோசேப்பாகிய ஆண்டவர் இயேசு அவருடைய குடும்பத்தினர்களாகிய அவருடைய சகோதர சகோதரிகளாகிய நமக்கு விண்ணகத்தில் அழகான உறைவிடங்கள் பல உண்டு, நான் போய் அங்கே இடம் ஏற்பாடு செஞ்சு உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போவேன், அது வரைக்கும் என் மேலே அன்போடையும் விசுவாசத்தோடையும் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். திரும்பி போய் மாதாவோடையும் ஆண்டவர் இயேசுவோடையும் தந்தை இறைவனோடையும் ஆவியானவரோடையும் நம்ம இணைந்து இருக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய உண்மையான நிரந்தரமான வீடு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தற்காலிகமான ஒரு உறைவிடம் தான். அதனால தான் பாருங்கள், 48வது அதிகாரத்தில் யோசேப்புக்கிட்ட யாக்கோபு சொல்கிறார், கடவுள் என்கிட்ட தோன்றினார், உன்னுடைய வழிமரபுக்கு இதை என்றென்றும் உள்ள ஒரு நிலையான ஒரு உரிமை சொத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கானான் தேசத்தை எனக்கு வாக்களித்தார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு வந்து யோசேப்புக்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த புதிய யோசேப்பு ஆண்டவர் இயேசு நமக்கு என்றென்றும் நிலை வாழ்வு தரக்கூடிய அந்த விண்ணகத்தை நம்ம கொடுக்க போகிறார். அதனால நம்ம திருப்பாடல் இன்றைக்கி அழகாக அது ஏற்ற மாதிரி வாசித்தோம். 16வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். யோசிச்சு பாருங்களேன், இந்த திருப்பாடலை தாவீது எழுதுகிறாரு, அவர் அரசராக இருக்கிறார், அவருடைய மேஜையில் அவர் சாப்பிட்ற இடத்துல அவருக்கு இல்லாத சுகமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனால் தாவீது ஏழையரின் உள்ளத்தை கொண்டிருந்தார். அதனால தான் அவரால் இந்த மாதிரி எழுத முடியுது. அவர் எவ்வளோ ஆண்டவரை சுவைச்சிருக்காரு பாருங்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் தான் என்னோடய உரிமை சொத்து, எனக்கு இந்த மாளிகையில் நான் என்னுடைய இந்த அரசாட்சியில் நான் ஒரு அரசன், ஆனால் எனக்கு இதில் எதுலேயுமே எனக்கு நாட்டம் இல்லை, அவருடைய கோயில் என்னால் வாழ்ந்தால் போதும், அவர் தான் என் உரிமை சொத்து. அவர் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு ஆண்டவரை எப்போதும் என் கண்முனையை வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைய வர மாட்டேன். நம்ம கண்ணு முன்னாடி என்ன வச்சுருக்குறோம், ஆக்சுவலாக தேவை தான், நம்ம நிறைய விஷயங்கள் உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் டீப் டவுன் ஆழத்தில் போய் என்னுடைய உரிமை சொத்து எது? இங்கே ஆண்டவர் வாக்குறுதி ஒரு முன்னடையாளமாக கானான் தேசத்தை கொடுக்குறாரு இஸ்ரேல் மக்களுக்கு. இந்த இஸ்ரேல் மக்கள் தான் நமக்கு நன்றாக தெரியும், கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு கற்றுத்தருகிறது. இது இப்போ ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தின நம்ம இந்த திருச்சபை, இந்த கத்தோலிக்க திருச்சபையின் முன் அடையாளம் தான் இந்த இஸ்ரேல் மக்கள். இந்த யாக்கோபனுடைய இந்த 12 புதல்வர்கள், இவர்கள் வெளியே வரக்கூடிய இந்த மொத்த நாடும் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க திருச்சபையின் முன் அடையாளம் தான் அந்த இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுக்கு அந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை வாக்களிக்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் எகிப்திலேருந்து வெளியே வருவீங்க, ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார். அதான் நம்ம வாசிக்க போகிறோம் 4 விடுதலை பயணம். இப்போ இவங்கெல்லாம் எகிப்தில் செட்டில் ஆகிட்டாங்கல்ல,
திருப்பி நம்ம வாசிப்போம். இங்கேருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து திருப்பி அதே கானான் தேசத்தில் எங்கேருந்து யாக்கோபு வந்து எகிப்தில் செட்டில் ஆனாரோ அங்கேருந்து திரும்பவும் கானான் தேசத்தை கூட்டிகிட்டு போவார். ஆனால் இங்கே நம்மளை இந்த திருச்சபையை ஆண்டவர் அந்த உரிமை சொத்துக்கு நம்ம கூப்பிட்றார். பழைய இஸ்ரவேலுக்கு உரிமை சொத்து கானான் தேசம். புதிய இஸ்ரவேலாகிய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்குமே உரிமை சொத்து விண்ணகம். ஆண்டவர் தான் நம்மளோட உரிமை சொத்து. இதை நம்ம டீப் டவுன் எவ்வளோ ஆழமாக நம்புகிறோம். நம்ம உண்மையிலே உலகத்தின் அதுக்காக உலகத்தில் வாழ முடியாது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் நம்மளுடைய மனசு தாவீதை போல் மாளிகையில் வாழ்ந்தாலும் ஏழையான உள்ளமாக இருக்கா? திடீர்னு அவரை அரசவையிலேருந்து வெளியே எடுத்துட்டாலும் திருப்பி நீ ஆடுமைக்கு தான் போகணுன்னு தாவீதை சொன்னாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். ஏன்னா அவருடைய மனசு கடவுளில் இருந்துச்சு. அவரை எப்பயுமே அவருடைய கண்முன் கொண்டு இருந்தார். இது நமக்கு உண்மையாலுமே ஒரு அழகான இந்த திருப்பாடல். இந்த யோசிப்பினுடைய இந்த நிகழ்வுகளை நம்ம கட்டுறது, நம்மளோட உரிமை சொத்தை நம்ம கடவுளை வச்சுருக்கோமா, நம்ம கண்முன்னாடி அவரை வச்சு நம்ம செயல்படுகிறோமா? அப்படி ஆண்டவரை நம்ம கண் முன்னாடி வச்சு செயல்பட்டோன்னா அவர் என் வலதுபுறத்தில் எப்பயுமே இருக்கிறான்ற அந்த ஆண்டவருடைய நினைவில் நம்ம பைக் எடுக்கிறோம், நம்ம ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறோம், சமைக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், வரோம், இது எல்லாத்தையுமே படிக்கிறோம், எல்லாத்தையுமே ஆண்டவரை மனதில் வச்சுக்கிட்டே பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா, அதான் சொல்லுவாங்க புனிதர்களுடைய சப்ளைமினல் அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய ஆழ் மனதில் கடவுளை தவிர வேறு எதுவுமே இருக்காதான். அவங்க தான் புனிதர்கள். புனிதர்களுக்கும் நமக்கு இருக்க வித்தியாசம்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். புனிதர்கள் எல்லா விஷயத்துலையும் ஈடுபட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே அதோட பற்றுதல் இல்லை, அதோட எந்த தொடர்பும் இல்லை. அதெல்லாம் ஏதோ வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு. ஆனால் அவங்களுடைய மனசு, அவங்களுடைய ஆள் மனதில் சப்ளிமினியல் மைண்டில், சப்ளிமினியல் ஹார்ட்டில் ஒருத்தர் தான் இருந்தார், ஒன்று தான் இருந்துச்சு, கடவுள் தான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கான ஒரு அழகான முன்மாதிரி தான் மாதாவுக்கு மனசில், உடம்பில், ஆன்மாவில் எல்லாத்துலேயும் கடவுள் மட்டும்தான், ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவரை தவிர வேறு எதுவுமே மாதாவுக்கு இல்லை. அதே போல் தான் அவங்கள ஒரு சின்ன சதவீதத்தை நம்ம முன்மாதிரியாக பின்பற்ற முயற்சி செஞ்சிட்ருக்கோம், திருச்சபையாக இணைஞ்சு. அவ்வளவுதான். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை அசைவராது. நோயிலும் நல்ல ஒரு உடல் சுகத்திலும், வறுமையிலும் வளமையிலும், சந்தோஷத்திலும் துக்கத்திலும் நம்ம அசைவுற மாட்டோம். ஏன்னா எப்பொழுதும் ஆண்டவரை நம் கண்முன்னாலே வைத்திருக்கிறோம். அவரை என் உரிமை சொத்தாக வச்சுருக்கேன். என்னுடைய குடும்பத்தினவர்களோ, என்னுடைய நண்பர்களோ, என்னுடைய வேலையோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய உடலின் பலமோ, என்னுடைய அறிவோ எதுவுமே என்னுடைய உரிமை சொத்து கிடையாது. என்னுடைய உரிமை சொத்து கடவுள். இந்த ப்ரையாரிட்டி வச்சிட்டோன்னா நம்ம அசைவுறவே மாட்டோம். எல்லாத்துலேயும் நிலையாக நிற்போம். கடவுள் நம்ம வலதுபுறத்தில் இருப்பார். அப்படி நம்ம இருந்தோன்னா நல்லா பாருங்கள், அவர் சொல்ல பாருங்கள், திருப்பாடல் 16:7 இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கிறது. அப்படி அந்த ஆள் மனசில் கடவுளை மட்டும் நம்ம உரிமையை சொத்த வச்சுருந்தோன்னா நம்ம இரவில் கூட நம்ம மனசாட்சி கடவுளை நாடிக்கொண்டிருக்கும். கடவுள் நம்ம கூட பேசுவார். அதனால தான் பாருங்கள், பழைய ஏற்பாடு யோசிப்பு, பழைய ஏற்பாடின் யாக்கோபு, புதிய ஏற்பாடின் யோசிப்பு, புனிதர்கள், புனித ஜான் போஸ்கோ, கனவுலெல்லாம் ஆண்டவர் ஏன் பேசினார்? ஏன்னா அவங்களுடைய ஆள் மனசில் அவங்களுடைய ஏக்கம் எல்லாம் பணம் கிடையாது, உடலின் இன்பங்கள் கிடையாது, அவருடைய ஏக்கம் எல்லாம் கடவுள் மட்டும்தான். அதனால தான் அவங்க தூங்கும்போது கூட கடவுள் வராங்க. நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஆசையாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு கேட்டாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்ம அந்த மாதிரி மாற்றுவார். இன்னொரு முக்கியமான அலகோரிக்கல் சென்ஸ், முன்னடையாளத்தையும் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டின் யோசிப்பு ஆண்டவர் இயேசுக்கு முன்னடையாளம்னு பார்த்தோம். அதே பழைய ஏற்பாட்டு யோசிப்பை விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் யோசிப்பாகிய நம்ம சூசை தந்தை, நம்ம அன்பார்ந்த சூசை தந்தைக்கு ஒரு முன்னடையாளம் சொல்கிறாங்க. எப்படி? 2 பேரோட பேரும் யோசிப்பு. அது மட்டும் இல்லை, 2 பேருக்குமே கடவுள் கனவுகளில் பேசினார். புதிய ஏற்பாட்லேயும் ஆண்டவர் கனவுல தோன்றி மாதாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்க வேணான்னு சொல்கிறாங்க. திரும்பி கனவுல தோன்றி எகிப்திற்கு மாதாவையும் குழந்தையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு போன்னு சொல்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், யோசிப்புக்கிட்ட இந்த மாதிரி அவருடைய புதல்வர், அவருடைய சகோதரர்கள்லாம் அவர்கிட்ட வணங்குவாங்க, அவங்க அப்பாவும் வணங்குவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இதை பார்க்குறோம். இங்கே பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக செல்கிறார். அவருடைய குடும்பத்தினர்களையும் அங்கே கொண்டு போய் பஞ்சத்தின் போது பாதுகாக்கிறார். இங்கே புதிய ஏற்பாட்டின் யோசிப்பு ஏரோது மன்னனுடைய அந்த தாக்குதலிலிருந்து மாதாவையும் புதிய எருசலேம் ஆகிய மாதாவையும் அவருடைய பிள்ளைகளையாகி கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு திரும்ப போகிறார் யோசேப்பு.
இங்கே பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு பழைய இஸ்ரவேலாகிய யாக்கோபையும் அவருடைய பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு எகிப்தில் வந்து குடியேற செய்கிறார். ஸோ அவருடைய பேர் 2 பேரு கூடயும் கனவுல பேசுகிறாரு. அதுதான் முதல் ஒற்றுமை. 2வது ஒற்றுமை, 2 பேருமே எகிப்திற்கு அவங்களுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போனாங்க, பாதுகாத்தாங்க பஞ்சத்திலிருந்து. 3வது 2 பேருமே கற்பு நெறியில் சிறந்து விளங்கினாங்க. பழைய ஏற்பாட்டு யோசிப்பும் போத்திபாரனுடைய மனைவியிடம் பாவம் செய்யாமல் அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். இங்கே நம்ம சூசை தந்தை அழகாக தேவ மாதாவினுடைய காவலாளியாக, ஒரு துணையாளராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, மாதாவுக்கு அவர் ஒரு துணையாளராக காவலாளியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா, சூசை தந்தை கற்பு நெறியில் எவ்வளவு சிறந்தவராக இருக்கணும். யோபுவே இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். 31வது அதிகாரம் 1வது வசனம். கன்னி ஒருத்தியை நான் பார்க்க மாட்டேன்றாரு. அப்போ நம்ம சூசை தந்தை கன்னி மாதாவை எவ்வளோ பரிசுத்தமாக அணுகியிருப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, யோசேப்பு கிட்ட போங்கள் அப்படின்னு சொல்லுவார். பார்வோன் கிட்ட வந்து என்ன பண்ணணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், சிம்பிளாக 41வது அதிகாரம் 55ஆம் வசனத்தில் நம்ம வாசனம் தெரியும். தொடக்க நூல் 41வது அதிகாரம் 55ஆம் வசனத்தில், கோ டு ஜோசப், யோசேப்பிடம் செல்லுங்கள். இதை தான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டினுடைய சூசை தந்தையிடம் செல்லுங்கள். மாதாவிடம் ஆக்சுவலாக நம்ம பக்தி வச்சுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மாதா வந்து சூசை தந்தையிடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சூசை தந்தைக்கு குறிப்பாக கற்பு நெறியில் நம்ம சிறந்து விளங்கணும். ஆண்களுக்கு குறிப்பாக சூசை தந்தையை பிடிச்சிக்கும், சூசைப்பரை பிடிச்சிக்கும். அவர் வந்து டெரர் ஆஃப் டீமன்ஸ்ன்றாங்க, தீய ஆவிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிரியாக சூசை தந்தை இருக்கிறார். ஏன்னா ஏரோது மன்னன்ற அந்த தீமையை ஆண்டவர் இயேசுவையும் அந்த புதிய திருச்சபையை காத்தவர் புனித சூசை தந்தை. இப்போவும் திருச்சபையினுடைய பாதுகாவலராக சூசை தந்தை தான் இருக்கிறார். அதனால் கற்பு நெறியில் சிறந்து விளங்குறதுக்கு பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னாக்கா சூசை தந்தையிடம் பக்தி கொள்ளலாம். நமக்கு எப்படி பண்ணலாம், ரொம்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் 3 வேளை ஜெபிக்கிறோன்னா, ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் புனித சூசை தந்தையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி சொல்லலாம். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம மார்னிங் ஆஃபரிங் பண்ணிவிட்டு அந்த ஜெபத்தை முடித்ததுக்கப்புறம் எல்லா ஜெபத்தை முடிக்கும் போதும் கடைசியாக புனித சூசை தந்தையை, இன்றைக்கி உங்களை போல் நான் பரிசுத்தமாக இருக்க எனக்காக வேண்டிக்கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஜெபமாலை ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் சூசை தந்தையிடம் நம்ம ஜெபிக்கலாம். சின்னதாக புனித சூசை தந்தை, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்காக பரிந்து பேசுங்க. இந்த நாள் முழுதும் எங்களுடைய சிந்தனை, கண்கள், எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய செயல்களை, உடலின் ஒவ்வொரு அசைவுகளையும் உங்களைப் போல பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்க சொல்லி சூசை தந்தையிடம் நம்ம ஜெபிக்கலாம். அதனால் தொடக்க நூல் 41வது அதிகாரம் 55வது வசனத்தை புதிய ஏற்பாட்டின் சூசை தந்தைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். சூசை தந்தையிடம் செல்லுங்கள். அவர் வந்து மாதாவை, ஆண்டவர் இயேசுவை இன்னும் எப்படி அன்பு செய்யணுன்றதை நமக்கு சூசை அப்பா சொல்லி தருவாங்க. அதனால் அவரிடம் நம்ம பக்தி கொள்ளவும் முயற்சிப்போம். ஸோ பழைய ஏற்பாட்லேயும் புதிய ஏற்பாட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் நம்ம பார்த்தோம். 2 பேரும் யோசிப்பு 2 பேர்ட்டையும் கனவுல பேசினார். 2வது 2 பேரும் எகிப்துக்கு அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு சென்றாங்க. 3வது 2 பேருமே கற்பனையில சிறந்து விளங்கினாங்க. 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சூசை தந்தை வந்து வாழ்வு தரும் அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவை பாதுகாத்து வைத்து உலகத்துக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு சாதாரண அப்பம், மக்களுக்கு தானியத்தை, அவங்களுடைய உடலின் தேவைக்கான அந்த அப்பத்தை அவர் கிடங்களை சேர்த்து வச்சு அவங்களுக்கு பஞ்சத்தின் போது கொடுத்தார். ஸோ இப்படி இந்த ஒரு வகையில் 4 ஒற்றுமைகளை பழைய ஏற்பாட்டின் யோசேப்புக்கும் புதிய ஏற்பாட்டின் சூசை தந்தைக்கும் நம்ம காண முடியும். இது ஒரு பக்கம் இருக்க. திருப்பாடல் 16வது அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் வாசிச்சோன்னா, இது ஆண்டவர் இயேசுவை பற்றின ஒரு இறைவாக்கு, மறந்துடவே கூடாது. குறிப்பாக திருப்பாடல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். இதை அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்துலேருந்து 37வது வசனத்திலையும், அதே அப்போஸ்தலர் பணி 13வது அதிகாரம் 35வது வசனத்திலையும் புனித பேதுரு வந்து இதை கோட் பண்ணுவார். இதை வந்து மேல்கோறு காட்டி அழகாக சொல்வார்.
இது வந்து ஆண்டவர் இயேசுவை குறிக்கூடியது. ஏன்னா ஆண்டவர் இயேசுவை படுகொலியை காண விடலை. அவர் அதை நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்க கிரேக்கத்திலும் எபிரேயத்திலும் அவருடைய உடலை அழிவுற விடலை. படுகொலியை காண விடலைன்னு சொல்கிறத விட அவருடைய உடலை சிதைய விடலை, அழிவுற விடலை. அதனால் இந்த திருப்பாடல் 16வது அதிகாரம் 10வது வசனம் ஆண்டவர் இயேசுக்கான இறைவாக்கு. மெஸ்ஸியாவுடைய உடலை, அவருடைய அன்பார்ந்தவரை தந்தையாம் இறைவன் அவருடைய உடலை அழிவுற விட மாட்டார், படுகொலியில் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வைப்பார். ஸோ இது வந்து ஆண்டவர் இயேசுக்கான ஒரு இறைவாக்காக பார்க்குறோம். இதை நம்ம புனிதர்களுக்கும் பார்க்கலாம். அதான் அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 22லேருந்து 37 வாசனம் தெரியும். பேதுரு வந்து பெந்தகோஸ்து தினத்துக்கு அப்புறம் சொல்கிறார், அப்படியே நம்ம இந்த யோசேப்பினுடைய வாழ்வை அப்படியே இங்கே பார்க்குற தெரியும். நீங்கள் வந்து தப்பாக பழி போட்டு ஆண்டவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிங்க, ஆனால் கடவுள் அவரை வந்து விடுவிச்சார், அவர் உயிர்த்தெழ செய்தார் அப்படின்னு சொல்லி அழகாக பேதுரு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படியே இங்கே வந்து யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், நீங்களே எனக்கு தீங்கி நினச்சிங்க, ஆனால் கடவுள் அதை உங்களுடைய உயிரையும் பல பேரோட உயிரையும் காப்பாற்றுவதற்கு அதை மாற்றினார் அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்பு சொல்கிறாரு. அங்கே பேதுரு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் எல்லாம் தப்பாக பழி சுமத்தி கொண்டு போட்டீங்க, ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்தார், அவருடைய உடலை படுகொலியை காண விடலை அப்படின்னு சொல்லி டைரெக்டாக இந்த திருப்பாடல் 16:9 - 11 வசனங்களை பேதுரு வந்து அங்கே புதிய ஏற்பாட்டில் வந்து கோட் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புனிதர்கள்கிட்ட நான் கற்றுக்கலாம். இப்போ சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. சவேரியார் உடம்பு வந்து அழியாமல் இருக்குது, இது வந்து ஏதோ இவங்க கதை கட்டுறாங்க. டைரெக்டாக இங்கே வசனம் இருக்குது. திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம் அன்பனின் படுகொலியை காணவிட மாட்டீர், உம் அன்பனின் உடலை படுகொலியை காணவிட மாட்டீர். அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 22லேருந்து 37 வசனங்களை வாசனை தெரியும். அதே போல் அப்போஸ்தலர் 13:35 ஆண்டவர் பரிசுத்தவான்களின் உடலை அழிவுற விட மாட்டார். அவர் திரும்பவும் அவர் 2ஆம் வருகை போதும் சரி, இப்போவும் சரி, ஒரு சில புனிதர்களின் உடலை, புனித பாதிரிப்பியோ புனித சவேரியார் உடம்பு ஏன் அழியாமல் இருக்குது? ஏன்னா அதுக்கு வசனம் இங்கே இருக்குது. யாராவது பிரிந்து போன சகோதரர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த வசனத்தை எடுத்து சொல்லணும். அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 22லேருந்து 37 வாசிக்க சொல்லணும். அதே போல் திருப்பாடல் 16:10 வசனம், ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களின் உடல்களை அழிவுற விட மாட்டார், டீகே ஆக விட மாட்டார், சிதைய விட மாட்டார். அவருக்காகவே ஓடி ஓடி நடந்த சவேரியார் உடம்பை ஆண்டவர் விடுவாரா? தேவமாதாவை நேரில் பார்த்த பெர்னதத்தம்மாவுடைய உடம்பை ஆண்டவர் அழிவுற விடுவாரா? நமக்கு இந்த அற்புத பதக்கத்தை நமக்கு பெற்று தந்த கேத்ரின் லெபோரை, புனித கேத்ரின் லெபோரின் உடலை அழிவுற விடலை. குறிப்பாக மாதாவை பார்த்தவர்கள் அழிவுற்றதாக சரித்திரமே இல்லை. புனித ஜான் மரி வியானி, இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அதனால் இங்கே பைபிள் அதுக்கான ஆதாரம் இருக்கிறது. எடுத்து சொல்வோம் எல்லா பிரிந்து போன சகோதரர்களுக்கும். இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா புனிதர்களுடைய உடலும் அழியாமல் இருக்குது. ஏன்னா புனிதர்களின் உடலை அழிவுற மாட்டார்னு திருப்பாடல் 16 இருக்குது. அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டுவோம். கூடவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனமே அவங்களுக்கு சொல்லலாம். ஆண்டவர் திரும்ப வரும்போது அழிவுக்குரிய உடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும், சாவுக்குரிய உடல் சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். ஆண்டவர் திரும்பி வரும்போது எக்காலம் முழங்கும் போது. ஆனால் அதை ஆண்டவர் தமக்கு அன்பார்ந்தவர்களுக்கு, தமக்கு பரிசுத்தமாக விசுவாசமாக அவரை அன்பு செஞ்சு வாழ்ந்தவர்களுக்கு இப்போவே அதை செய்கிறார். அழிவுக்குரிய அவர்கள் புனிதர்களின் உடலை அழியாமையை இப்பொழுதே அணிந்து கொள்வதற்கு கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்றதையும் நம்ம சுட்டி காட்டலாம். நாளைக்கு நம்ம தொடக்க நூலை முடிக்கப் போகிறோம், யோபுவையும் முடிக்கப் போகிறோம். முக்கியமான நிறைய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.